ஹிஸ்புல்லாவை ஒரு வெளிநாட்டு தீவிரவாத இயக்கம் என்று அறிவிச்சிருக்கிற இந்த டொனால்ட் ட்ரம்ப் யாரோட பேச்சுவார்த்தையை நடத்தினார் என்கிறதே இப்ப சந்தேகமா தான் இருக்கு. உண்மையிலேயே பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்ல உலகத்துக்கு படம் காட்டுறதுக்காக சும்மா வாய்க்கு வந்ததை எல்லாம் உளறுக்கிட்டு இருக்காங்களாங்கிறதே இப்ப சந்தேகமா இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சும்மா கருத்து மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்போம் இருக்கிற மத்திய கிழக்குல இருக்கிற அரபு நாடுகளுக்கு மத்தியில ஈரான் மட்டும்தான் இப்ப காசாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் லெபனான் மக்களுக்கு பாதுகாப்பாகவும் பல ஸ்டேட்மெண்ட்களை முன்வைக்காங்க. அது மட்டும் இல்லாம ராணுவ நடவடிக்கைகளையும் ராணுவ உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு வராங்க. 25 வருஷத்துக்கு இதுவரை நடக்காத ஒரு ஆழமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேலிய ராணுவம் லெபனான்ல இப்ப நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. திங்கட்கிழமை காலையில இஸ்ரேல் ராணுவம் லெபனான்ல இருக்கிற பெய்ரூத் நகரோட தெற்கு பகுதியில் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கான உத்தரவுகளை போட்ட உடனேயே அந்த பகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த பொதுமக்கள் எல்லாம் என்ன செய்றாங்கன்னா அந்த பிரதேசத்தை விட்டு அவங்களோட உடைமைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வெளியேறிக்கிட்டு இருந்திருக்காங்க. அரசாங்கத்தால மக்களுக்கு கொடுத்திருக்கிற முகாம்கள் எல்லாம் நிரம்பினதுக்கு பிறகு பெரிய அளவான மக்கள் அவங்களோட வாகனங்களிலே தூங்குறதுக்கான ஒரு இந்த துரதிருஷ்டவசமான சந்தர்ப்பங்களும் அங்க வந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் வந்துகிட்டு இந்த இஸ்ரேல் பிரதமர்கிட்டையும் ஹெஸ்புல்லாட அந்த தலைமைக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். இப்போ அந்த பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தாது, அதோட அந்த பகுதிக்கு போன ராணுவம் எல்லாமே இப்ப திரும்பி வர அழைக்கப்பட்டிருக்காங்கிற ஒரு தகவலை சொல்றாரு. அதுக்கு பிறகு லெபனான் அதிபர் ஆபீஸும் இதே கருத்தை வெளியாக்குறாங்க. இதை நம்பி பொதுமக்களும் அந்த பகுதியை விட்டு வெளியேறாம இருக்கக்குள்ள இஸ்ரேல் ராணுவத்தோட எதிர்பாராத தாக்குதல் திரும்பியும் அந்த பகுதிக்குள்ள நடந்திருக்கு. வாக்க மீறிட்டாங்க, திரும்பவும் இஸ்ரேல் அந்த பகுதியில் தாக்குதல் நடத்துறாங்கிறத லெபனான் அதிபர் ஆபீஸ் திரும்பியும் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இப்ப அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே உடமை போனாலும் பரவாயில்ல, உயிர் இருந்தா போதும் என்று அந்த பகுதியை விட்டு வெளியேறிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மிருகத்தனமான செயற்பாடுகளை அவதானிச்சிட்டு தான் இப்ப ஈரான் காரசூரமான எச்சரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்குள்ளதான் லெபனானும் வருது. ஆனா அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் துறைமுகங்களை பிளாக் அவுட் பண்ணி வச்சிருக்கிறதும் லெபனான்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயல். எந்த ஒரு மூலையிலையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முரணான செயல்பாடுகளை எந்த தரப்பு செஞ்சாலும், அதாவது அமெரிக்காவா இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முரணா அவங்க செய்யற வேலைகளுக்கு தகுந்த விலைகளை அவங்க செலுத்த வேண்டி வரும். அதுக்கு அவங்க தயாராகவும் இருக்கணும் என்று சொல்லி இருக்கு ஈரான். அதோட உடனடியா லெபனான்ல இஸ்ரேல் நடத்துற இந்த ஆக்ரோஷமான மிருகத்தனமான தாக்குதல்களையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் கைவிடலண்டா அதுக்கு பிறகு நாங்க பல போர் முனைகளை திறந்து மீண்டும் தாக்குதல் நடத்துறதுக்கு அஞ்ச மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்புல இருந்து. இதை யார் சொல்லியிருக்காங்கண்டா ஈரான் முக்கிய பேச்சுவார்த்தை பிரதிநிதியும் பாராளுமன்ற சபாநாயகருமான முகமது பகீர் கலிபாஃபும் ஈரான் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கருத்துப்படி பார்த்தா லெபனான்ல இஸ்ரேல் தொடர்ந்தும் அவங்க ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் செஞ்சா ஈரான் திரும்பியும் இஸ்ரேல்ல போர் தொடுப்பாங்கிற ஒரு மாதிரி தான் இவங்களோட கருத்து இப்ப இருக்கு. அது மட்டும் இல்லாம புதிய போர் முனைகளும் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி என்றா இதுவரைக்கும் அவங்க தாக்காத வேறு இலக்குகளும் தாக்குதலுக்கு உள்ளாகும்ங்கிறது தான் இது மூலமா நாம விளங்கிக்க வேண்டிய விஷயம். லெபனான்ல நடக்கிற இஸ்ரேல் தாக்குதலுக்கு அமெரிக்கா கொண்டு வர புதிய திட்டம் என்னன்னா ஹெஸ்புல்லா இஸ்ரேலுக்கு நடத்துற எல்லா தாக்குதல்களையும் நிறுத்தணும். அதுக்கு பதிலா இஸ்ரேல் பெய்ரூத்ல தாக்குதல்களை அதிகரிக்காம இருக்கணும். அதுக்கு பிறகு படிப்படியா தான் சீஸ்ஃபயர் நடவடிக்கையை கொண்டு வரணும். உடனே இல்ல, படிப்படியா. எப்படி ஒரு நியாயமான ரோட் மேப் என்று பாத்தீங்களா, ஹெஸ்புல்லா தாக்குதலை முழுமையா நிறுத்தணும். அதுக்கு பதிலா இஸ்ரேல் பெய்ரூத்ல தாக்குதலை அதிகரிக்க மாட்டாங்க. அதாவது தாக்குதலை முழுமையா நிறுத்த மாட்டாங்க. வழமையா நடக்கிற தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த அளவுல இருந்து தாக்குதலை அதிகரிக்க மாட்டாங்க. அவ்வளவும் தான் அமெரிக்கா கொண்டு வர புதிய திட்டம். மூளை இல்லாதவன் கொண்டு வர ஒரு திட்டம் மாதிரி தான் இந்த ஒரு திட்டம் இருக்கு. இதுக்கு ஹெஸ்புல்லா இணக்கம் தெரிவிப்பாங்களா, இஸ்ரேல் தொடர்ந்து நடத்துற இந்த தாக்குதலுக்கு ஈரான் இப்ப பதிலடி கொடுக்க போகுதா என்கிறது தொடர்பான புதிய தகவல்கள் கிடைக்கக்குள்ள அதனை உடனுக்குடன் நான் வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறதால என்னுடைய இந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செஞ்சுட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணுங்கிறத சொல்லிட்டு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.